ஹை வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம சாமுண்டீஸ்வரி கோர்ட் மூலமாக போயிட்டு வீட்டை சீல் வச்சுட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி அந்த 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லா உண்மையும் நிரூபிச்சிடுறாரு. அவங்க 2 பேருமே சிவனாண்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னது, எங்களை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சிவனாண்டி கழுத்து பிடிச்சி நடிச்சு, டே உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா, நேருக்கு நேராக மோதது இல்லை இல்லாமல் இந்த மாதிரி கீழ்த்தனமாக நடந்துக்கிற, நீ எல்லாம் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி நெரிக்கிறாங்க. இப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் சும்மா இருங்கம்மா, நீங்கள் அவனை கொண்டுட்டு நீங்கள் கோர்ட்டு ஜெயிலும் அலையணும், இவன் வந்து நிம்மதியாக போய் சேர்ந்துருவான், அவனை கோர்ட் பார்த்துக்கோ, நீங்கள் விடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், இவங்க 2 பேரையுமே சும்மா விடக்கூடாது, என்னை எந்த மாதிரி ஏமாற்றி சைனை வாங்கி இந்த வீட்டை எழுதி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி செம்மையாக கோவப்படுறாங்க. இதை கேட்டுட்டு அந்த போலீஸ் சொல்கிறாரு, நீங்கள் இவங்க 2 பேர் மேலே கேஸ் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரியும் நான் கேஸ் கொடுக்குறேன் சார், இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிலில் போட்டு முட்டி தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இந்த விஷயம் எப்படியோ ஒரு வழியாக முடிஞ்சது. இப்போ சாமுண்டீஸ்வரிக்கு அந்த வீட்டை நம்ம கார்த்தி வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. இந்த சைடு நம்ம சந்திரா தவிக்கிற தவிப்பை பார்க்கணுமே, அச்சோ சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு அவங்களால சொல்லவும் முடியல, அழுகவும் முடியல. அந்த மாதிரி அவங்க வந்து சிவனாண்டியை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, சிவனாண்டி பண்ண தப்புக்கு இப்போ தண்டனையை அனுபவிக்கிறான். நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க, சரி மாப்பிள்ள, இவ்வளோ பேர் தேடி கண்டுபிடிக்காத அந்த 2 பேரை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, பாட்டி தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, பரமேஸ்வரி பாட்டி தான் அந்த 2 பேரையும் கோயிலில் மறைச்சி வச்சுருக்கிறதா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க, அதுபடி நானும் போயிட்டு அவங்க 2 பேரையும் இழுத்துட்டு வந்து எல்லா உண்மையும் சொல்ல வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது நம்ம கார்த்திக் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் தான் அவங்கள தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஒன்றுனா துடிக்கிறது அவங்க மட்டும்தான், அவங்க மேலே நீங்கள் எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்க என்றைக்குமே உங்களை விட்டு கொடுத்து பேசினதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு நம்ம கார்த்திக். இந்த சைடு நம்ம ரேவதியும் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அம்மா அன்னைக்கு நீங்க கொலப்பள்ளியில ஜெயிலில் இருந்தப்ப உங்களை காப்பாற்றினது யாருமா, பாட்டி தானே, உங்களுக்கு எல்லாமே நல்லது தாமா நினைக்கிறாங்க, கொஞ்ச நாள் தான் நாங்கள் அவங்க கூட பழகணும், ஆனால் அதுலேயே எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்கன்னு சொல்லிட்டு, நீங்க ஏமா இன்னும் புரிஞ்சுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம சந்திரா வந்து செம்மையாக கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்ன டிரைவர் நீ எல்லாம் எங்கள் அக்காவுக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு ஆளாயிட்டியா, என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அக்காவுக்கு நீ புத்திமதி சொல்லுவேன், உன்னையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இப்படிலாம் நீ பேசுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்ன சித்தி அம்மாவை தூண்டி விட்டு பேச வைக்க பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா, நீங்கள் என்ன சொன்னாலும் என் கோவம் போகாது, எங்கள் அம்மாவோட சாவுக்கு காரணம் அந்த பரமேஸ்வரி தான், அவளை நான் என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ராஜா எப்போவுமே அந்த பாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான், அந்த பாட்டிக்கு இவனுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது சந்திரா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. சந்திரா வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பாங்களா, அக்கா நீ இவனை ரொம்ப நம்புற, இவன் தான் அந்த ராஜா ரகுபதி ஐயா, அவரோட பேரை சொல்கிறது கேள் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா எவ்வளவோ என்னென்னமோ சொல்லி ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நம்பியிருக்க மாட்டாங்க. அதையெல்லாம் இப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போது மாயா வந்து ஒரு நாள் ஜெயிலில் இருக்கும்போது சொன்னாங்க, நீ யாரை பரம விரோதியாக நினச்சிக்கிட்டு இருக்கியோ அவன் தான் உன் வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதையும் இப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி யோசிச்சு பார்க்குறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தலையே வெடிக்குது. நம்ம சாமுண்டீஸ்வரி ஒரு முடிவு பண்ணுறாங்க, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஒருத்தியால் மட்டும் தான் முடியும், அவள் தான் தீபா டிடெக்டிவாக வேலை பார்க்குறா, அவள் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தான் கில்லாடியாக முடிச்சு கொடுத்துருவா, நம்ம பேசாமல் அவளை போய் பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிடெக்டிவை போய் பார்க்க போகிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியல, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அந்த டிடெக்டிவ் தீபா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, கார்த்தியோட ஃபோட்டோவை காமிச்சு இவர் தான் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை, இவர் வந்து உண்மையாலே யார் என்னங்கிற விஷயம் எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியல, டிரைவராக தான் அவர் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாரு, ரொம்பவே நல்ல கேரக்டர், இவன் எல்லாத்துக்குமே நல்லது தான் நினைப்பான், யாருக்குமே கெட்டது நினைக்க மாட்டான், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அத்தைங்கிற மரியாதையை ரொம்பவே கொடுப்பான், அதனால தான் இவனை பிடிச்சி போய் இவனோட பொண்ணுக்கு நான் இவனை கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் இவனை பற்றி ஆளுக்கு ஒரு விஷயமா சொல்கிறாங்க, என்னால் எதை நம்புறதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், இவன் உண்மையாலே யார் எங்கேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட போட்டோவை கொடுத்துட்டு எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கிளம்பி வந்துடுறாங்க. என்னடா இது இவ்வளோ நாள் வராத டவுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு இப்போ போய் வந்துருச்சு, சரி என்னதான் இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம கார்த்தி பற்றின உண்மை தெரிஞ்சு தானே ஆகணும், சரி அதை இப்போ கொண்டு வர போகிறாங்க போல, நம்ம சாமுண்டீஸ்வரி டிடெக்டிவெல்லாம் வச்சு நம்ம கார்த்தி யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க கார்த்தியை பற்றின விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரேவதியோட கண்டிப்பாக கார்த்தியை சேர்ந்து வாழ விட மாட்டாங்க. அடுத்து நம்ம கார்த்தி ரேவதியோட பிரேக்கப் சீனை தான் நம்ம
பார்க்க வேண்டியதாக இருக்கும். என்ன தான் ரேவதியை கார்த்தியிடம் இருந்து பிரித்தாலும் நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட தான் போவாங்க. ஸோ இனிமேட்டு தான் எபிசோட் வந்து வேறு லெவலில் போக போகுது. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.